வணக்கம். இன்றைக்கு ஸ்டாக்கை பார்ப்போம். ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். முதல் ஸ்டாக்கண்டா என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் ஸ்டாக்கண்டா என்னென்னு பார்த்தனாங்க. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் சொல்லப்படும் ஸ்டாக்கண்டா கடைசியாக போட்ட வேல்யூவை முதல் எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு. அதில் அப்ளை பண்ணக்கூடிய ஆப்பரேஷன்ஸ் உண்டு. அதில் வேல்யூவை சேர்க்குறேன்டால் புஷ், அதுலேருந்து வேல்யூ எடுக்கிறேன்டா பாப், இப்படியான சில ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லப்படும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடம் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்போ இப்போ ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ண்டா என்னென்னு சொல்லியிருக்கு. Stack is a data structure which is used to handle data in a last in first out fashion. இப்போ கடைசியாக போட்டதை முதல் எடுக்கிற மாதிரியான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். That is, we can remove the most recently used added element from the stack first. அப்போ ஆக கிட்டடியாக ஆட் பண்ணதை முதல் எடுக்கலாம் வழியால். அப்படியான ஒரு அமைப்பு ஸ்டாக்னு சொல்லப்படுது. அப்போ இதில் பாவிக்கிற காமன் ஆப்பரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இனிஷியலைஸ் ஸ்டாக். ஸ்டாக்கை இனிஷியலைஸ் பண்ணுறதுண்டா ஒரு ஸ்டாக்கை உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு எலிமெண்ட்டையும் போடாமல் வச்சுருக்குற, அதாவது ஒரு எம்டி ஸ்டாக்கை உருவாக்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது புஷ். ஏற்கனவே கனதரன் சொல்லியாச்சு, புதுசாக ஒரு எலிமெண்ட்டை அதில் சேர்க்கிறது. இப்போ ஸ்டாக்கின்ற மேலே தான் போட்டுக்கொண்டு வர மாதிரி யோசிக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டுக்கொண்டு வரும். பாப், இது ஸ்டாக்கின்ற மேலே இருக்கிற எலிமெண்ட்டை வெளியில் எடுக்கிறது, ரிமூவ் பண்ணுறது. அதை எடுத்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த மெத்தட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கின்ற மேலே இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணி அதை எங்களுக்கு திருப்பி தரும். அது எங்களுக்கு தரும். டாப் எலிமெண்ட் கொஞ்சம் வித்தியாசம். பாப்பில் இருந்து அது அந்த ஸ்டாக்கின்ற மேல் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணாமல் அந்த எலிமெண்ட்டை எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண அந்த வேல்யூ எங்களுக்கு தரும். அவ்வளோதான். இப்போ பொப்பை எக்ஸிக்யூட் பண்ணி போட்டு பார்த்தால் அந்த ஸ்டாக்கில் மேலே இருந்த எலிமெண்ட் இனி இருக்காது. டாப் எலிமெண்ட்டை கால் பண்ணிட்டு பார்த்தோம்னா டாப் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம் சரி எங்களுக்கு, ஆனால் அந்த டாப் எலிமெண்ட் இருந்த டாப் எலிமெண்ட் அப்படியே இருக்கும். அதாவது பார்த்து சொல்கிற மாதிரி அவ்வளோதான். அதுலேருந்து எடுக்கிறே இல்லை, ரிமூவ் பண்ணுற இல்லை. இஸ் எம்டி. இஸ்ன்னு முன்னுக்கு வந்தால் ஒரு கேள்வி மாதிரி யோசிங்க. இஸ் எம்டிண்டா எம்டியா, அதாவது ஒன்றுமில்லாத வெறுமையானதான் எம்டின்னு சொல்கிறோம். எம்டியா என்று கேட்குற மாதிரி. அதால் எஸ் வந்துச்சுண்டா ட்ரூ வந்துச்சுண்டா எம்டி என்ற அர்த்தம், ஃபோல்ஸ் வந்துச்சுண்டா எம்டி இல்லை என்ற அர்த்தம். அதன்படி இஸ் எம்டி உங்களுக்கு ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணதுன்றால் ஸ்டாக் இப்போ வெறுமையாக இருக்குது, ஒன்றும் இல்லை. இஸ் ஃபுல், இதால் ட்ரூ வந்துச்சுண்டா அதோட மீனிங் ஸ்டாக் இப்போ ஃபுல், இதுக்கு மேலே இனி வேல்யூ ஒன்றையும் போட இல்லாது, ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குன்ற அர்த்தம். அப்படி ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும்போது இது ட்ரூ ஒன்று வரும். ஸ்டாக்குக்குள்ள இனியும் வேல்யூ போடக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்கும் என்றால் ஃபோல்ஸ் ஒன்று வரும். இதால் டிஸ்பிளே ஸ்டாக்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட்டை கால் பண்ணினா ஸ்டாக்கில் இருக்கிற எலிமெண்ட்டை மேலே இருந்து கீழே, டொப்பில் இருந்து பொட்டம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி விடும். இதுகள் காமனாக ஒரு ஸ்டாக்ன்ற டேட்டா ஸ்ட்ரக்சரில் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட்டுகள் அல்லது ஆப்ரேஷன்ஸ் அல்லது இன்டர்ஃபேஸஸ் என்று சொல்கிறோம் நாங்கள். இனி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஸ்டாக்கை விளங்கி கொள்றதுக்காக இந்த ஆப்ரேஷன்களை இந்த கிராஃபிக்கலில் ரிப்ரசன்ட் பண்ணி பார்ப்போம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போட்டு கிடக்கு. இனிஷியலைஸ் ஸ்டாக்கை கால் பண்ணினா என்ன நடக்கும்? இப்படி ஒரு ஸ்டாக் உருவாகும், அவ்வளோதான். எம்டி ஸ்டாக். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு இஸ் எம்டி. இஸ் எம்டி என்ற மெத்தட்டை கால் பண்ணி வார ஆன்சரை பீக்கில் போட்டு பார்த்தோம்னா பீக்கில் இப்போ என்ன இருக்கும்? இப்போ இருக்கிற நிலைமையில் ஸ்டாக்குக்குள்ள என்ன இருக்கா? இல்லை. அப்போ இஸ் எம்டியை கால் பண்ணினா என்ன வரும்? ட்ரூ ஒன்று வரும். அப்போ பீக்குள்ள ட்ரூ ஒன்று வரும். இப்போ புஷ் 5 என்ன செய்யும்? ஸ்டாக்குக்குள்ள ஒரு வேல்யூ 5 போடும். புஷ் 7 ஏற்கனவே இருக்கிற 5க்கு மேலே 7 போடும். புஷ் 6 ஏற்கனவே 5க்கு மேலே 7 இருக்குது, இப்போ 7க்கு மேலே 6 போடும். இப்போ இஸ் எம்டியை கால் பண்ணி கியூக்குள்ளே வைக்கிறோம். இஸ் ஃபுல்லாக கால் பண்ணி ஆர்க்குள்ளே வைக்கிறோம். இஸ் எம்டியை கால் பண்ணினாலும் ஃபால்ஸான் வரும், இஸ் ஃபுல்லாக கால் பண்ணினாலும் ஃபால்ஸான் வரும். ஏனென்றால் இப்போ
எம்டி ஒன்று பார்த்தாலும் ஃபால்ஸ் தான், ஃபுல் ஒன்று பார்த்தாலும் ஃபால்ஸ் தான். அப்போ கியூக்குள்ளேயும் ஃபால்ஸ் தான், ஆருக்குள்ளேயும் ஃபால்ஸ் தான். இப்போ பாப் பண்ண மெத்தடை கால் பண்ணுறோம். என்ன செய்யும் என்றால் ஏற்கனவே இருந்த அரே ஸ்டக்கில் இருந்து மேல் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணி அதை எங்களுக்கு தரும், ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இப்போ எக்ஸுக்கு என்ன போகும்னு கேட்டால் 6, மேலே இருந்து 6 எலிமெண்ட், எக்ஸுக்கு இருந்து 6 எலிமெண்ட். இப்போ வைக்குள்ள டாப் எலிமெண்ட்டை கால் பண்ணி பண்ணுறோம். டாப் எலிமெண்ட்டை கால் பண்ணினா என்ன நடக்கும் என்றால் அப்போத மாதிரித்தான், அதாவது பாப் வேலை செய்கிற மாதிரி தான் வேலை செய்யும். ஒரு சின்ன வித்தியாசம், பாப் வந்து மேலே இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்து போடும், இது எடுக்காது. மேலே இருக்க இதன்படி மேலே இருக்கிற எலிமெண்ட் 7 என்றால் 7 என்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், அதை வைக்க வைப்போம். இப்போ வைன்ற வேல்யூ 7 தான். ஆனால் இப்போவும் ஸ்டெக்கை பார்த்தோம்னா அந்த 7 என்றது அங்கே இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இப்போ இந்த பெரும்பாலான ஆப்ரேஷன்களை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணி பார்த்துருக்குறோம், ஓரளவு ஸ்டெக்கை விளங்கி கொள்றதுக்காக. அடுத்தது ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய போகிறோம். இதை ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2 முறையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று ஸ்டாட்டிக் இம்ப்ளிமெண்டேஷன் என்று சொல்கிறோம் நாங்கள். ஸ்டாட்டிக் என்ற அரேயை யூஸ் பண்ணி ஸ்டாக்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இன்னொன்று இருக்குது டைனமிக் இம்ப்ளிமெண்டேஷன் என்று சொல்லி, டைனமிக் இம்ப்ளிமெண்டேஷன் என்று சொல்லி அது கீழே வரும். அது வந்து லிங்க் லிஸ்ட்டை பாவிச்சு அரேயை ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்போ இப்போதைக்கு நாங்கள் லிங்க் லிஸ்ட்டை பாவிக்கிறத விட்டுட்டு ஸ்டக்கை பாவிக்கிறது எப்படி, ஸ்டக்கை பாவிச்சு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்ட்டு இதில் சொல்லி கிடக்கு. முதல் C2+ போக முதல் ஸ்டக்கை பாவிச்சு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் என்ன மாதிரி, அரேயை பாவிச்சு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் என்ன மாதிரி ஸ்டக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என்று பார்ப்போம். அப்போ அரேயை யூஸ் பண்ணி ஸ்டக்கை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொன்னால், ஸ்டக்குன்னு சொல்லப்படுறது ஒரு அரேயாக நாங்கள் முதல் யோசிக்கணும். அரே ஒன்றை டிஃபைன் பண்ணணும், அதைத்தான் இப்போ ஸ்டக்காக நாங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணமாக 5 எலிமெண்ட் வைக்கக்கூடிய ஒரு அரேயை டிஃபைன் பண்ணுறோன்ட்டு வைப்போம். இப்படி தான் இருக்கும், இது அரே. இந்த அரே ஒன்றை டிஃபைன் பண்ணணும், அதுக்கு என்ன பேர் இருந்தாலும் பையங்க பிரச்சனை இல்லை. இதை தவிர இன்னொரு இன்டிஜர் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம் டொப்னு சொல்லி, அதுக்குள்ள ஆரம்பத்தில் -1 வைக்கிறோம். இப்போ இந்த டொப்ன்ற இந்த வேரியபிள் எப்பவும் இந்த ஸ்டாக்கில் இந்த அரேயில் டொப் எலிமெண்ட் என்னவோ அந்த லொக்கேஷனை காட்டும். உதாரணமாக டொப்புக்குள்ளே 2 இருந்தால் இப்போ இந்த அரேயில் இந்த ஸ்டாக்கில் இருக்கிற எலிமெண்ட் படி ஆக டொப்பில் இருக்கிற எலிமெண்ட் 2வது பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். டொப்பில் 3 இருந்தால் இப்போ டொப் எலிமெண்ட் 3ல் இருக்குன்னு அர்த்தம். டொப்பில் இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்க வேண்டாம், இந்த டொப்பில் 0 இருக்கும். அப்போ இந்த டொப்பண்ட இந்த வேரியபிளுக்குள்ள என்ன இருக்குதோ அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்த்தோம்னா அங்கே அந்த மேலே இருக்கிற எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். அதுதான் மேலே இருக்கிற எலிமெண்ட். இப்போ ஆரம்பத்தில் இனிஷியலைஸ் ஸ்டாக்ன்னு சொல்லிக்குள்ள டொப்புக்குள்ள -1 வைக்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் 0 கூட வைக்கல, அது என்னென்னா 0 வச்சுட்டோம்னா அதுக்குள்ள எலிமெண்ட் இருக்குன்ற அர்த்தம் ஆயிரும். அப்போ ஆரம்பத்தில் -1 வைக்கிறோம். அப்போ இதுதான் இனிஷியலைஸ் ஸ்டாக் என்றால் உள்ள நடக்க போகிறது. அரேக்குள்ளே ஒன்றும் பயப்படாது, டொப்புக்குள்ள -1. இஸ்எம்டியை கால் பண்ணி வார ஆன்சர் பீக்க வைக்கணும். அப்போ என்னத்தை பார்க்கலாம்னா இந்த டொப்புக்கு -1 இருக்குதோன்னு பார்த்தோம்னா காணும். டொப்புக்கு -1 இருந்தால் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுறது, இல்லாட்டி ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது. அப்போ இஸ்எம்டி இப்போ வந்து டொப்புக்கு -1 இருக்கோண்டு பார்க்கும், இருக்குது, அதால் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிவிடும். இப்போ பீக்கில் ட்ரூ இருக்கு. இப்போ புஷ் 5 என்ன செய்யும், இதைத்தான் கவனமாக பாருங்க. புஷ்ஷும் பப்பும் தான் நீங்கள் முக்கியமானது. புஷ் 5 அதாவது புஷ்ஷண்டா என்ன செய்யும் என்றால் டொப்பண்ட இந்த வேரியபிளுக்குள்ள இருக்கிற வேல்யூ ஒன்றால கூட்டி போட்டு அந்த இடத்துல கொண்டே நீங்கள் சொன்ன எலிமெண்ட்டை வைக்கும். இப்போ டொப்புக்கு என்ன நடக்கு -1, அதை ஒன்றால கூட்டினா என்ன வரும் 0. 0வது இடத்துல கொண்டே நீங்கள் சொன்ன வேல்யூ வச்சு விடும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அரேயில் இந்த இடத்துல உங்களுக்கு 5 வந்து கிடக்கும். இப்போ டொப்பை பாருங்க 0 மாறி இருக்கு. சரி, இப்போ திருப்பி இருக்கா புஷ் 7 என்ன நடக்க போகுது, டொப்பை ஒன்றால கூட்டி போட்டு அந்த இடத்துல கொண்டே
நீங்கள் கொடுத்த 7 வைக்கிறது. டொப்புக்கு ஏற்கனவே இருந்தது 0, அதை ஒன்றால் கூட்டினா 1. அப்போ ஓராம் இடத்துல கொண்டே நீங்கள் கொடுத்த வேல்யூ வைக்கிறது. இப்போ டொப்புக்கு வேல்யூ 1. திருப்பி பாருங்க புஷ். திருப்ப கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் சொல்லலாம் டொப்பை ஒன்றால் கூட்டு அந்த இடத்துல கொண்டே 6 வை. டொப் ஏற்கனவே 1 இருந்தது, டொப்பை ஒன்றால் கூட்டினா 2, அந்த இடத்துல 2வது லொக்கேஷன் கொண்டே 6 வை. அவ்வளோ அந்த இப்போ இருக்கா இஸ்எம்டி இஸ் ஃபுல்ல இருக்கா கால் பண்ணி பார்க்கலாம். இஸ்எம்டியை கால் பண்ணினா அது என்ன செய்யும்? டொப்பை பார்க்கும். டொப் வந்து -1 ஒன்று பார்க்கும். -1 இருந்தால் ட்ரூவா ஃபால்ஸ் ட்ரூவை அனுப்பும், இல்லாட்டி ஃபால்ஸை அனுப்பும். இதன்படி ஃபால்ஸ் தான் அனுப்ப போகுது. அப்போ கியூக்குள்ளே ஃபால்ஸ் வரும். பார்க்க தெரியும். இஸ் ஃபுல் என்ன மாதிரி வேலை செய்யும்டா டொப்பை பார்க்கும். டொப் வந்து 4 ஒன்று பார்க்கும். இதுதான் ஆகக்கூடுனது. 4 ஒன்று பார்க்கும், 4 இல்லை, அதால் ஃபால்ஸை அனுப்பும். இதில் 4 இருந்திருந்தால் ட்ரூ அனுப்பியிருக்கும், ஃபுல்லுன்னு சொல்லி அனுப்பியிருக்கும். என்ன இது ஃபால்ஸ் அனுப்பும், ஃபுல்லும் இல்லை, அதான். அப்போ இதுவும் ஃபால்ஸ் ஆன், 6க்குள்ளேயும் ஃபால்ஸ் ஆன் வரும். அப்போ இந்த டொப்பை பார்த்து கொண்டு ஃபுல்லோ எம்டி ஒன்றும் பிடிக்கலாம். இப்போ பொப்பை பாருங்க, புஷ்ஷுக்கு நேர் எதிரான ஆப்ரேஷன். புஷ்ஷண்டா என்ன செய்யுது? டொப்பை ஒன்றால் கூட்டி போட்டு அந்த இடத்துல கொண்டே நீங்கள் கொடுத்த வேல்யூ வைக்குது. பொப் என்ன செய்யும் என்றால் டொப் என்னத்தை காட்டுதோ அந்த இடத்துல இருக்கிற வேல்யூவை எடுத்து அனுப்பி போட்டு டொப்பை ஒன்றால் குறைச்சி விடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக மேலே இருக்கிறது 6, டொப்பின் வேல்யூ 2. அப்போ 2வது லொக்கேஷனில் ஆக மேலே இருக்கிற வேல்யூ இருக்குன்ற அர்த்தம். என்ன செய்யும் பொப் என்றால் 6 அனுப்பி போட்டு டொப் ஒன்றால் குறைஞ்சிடும். இப்போ டொப்புக்கு எவ்வளோ இருக்கு? 1. இதுக்குள்ள உண்மையாக 6 இருக்கும். ஆனால் அந்த 6 என்ன எங்களை பொறுத்தவரை டொப் என்னத்தை காட்டுதோ அதுதான். இப்போ இதில் உண்மையாக 6 இருக்கும், ஆனால் டொப் என்னத்தை காட்டுது? ஒன்றத்தானே. அப்போ இதுதான் மேல் எலிமெண்ட் விடும். இந்த 6 அழியும் என்ற அர்த்தம் இல்லை, 6 அப்படியே இருக்கும், பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தவரை டொப் எங்கே காட்டுதோ அதுதான் மேலே இருக்கிற எலிமெண்ட். அப்போ லாஜிக்கலாக நாங்கள் இது இல்லாமல் போகிற மாதிரி காட்டுறமே ஒழிய விளங்கிக் கொள்ளுங்க, அதுக்குள்ளே நீங்கள் போட்ட வேல்யூ இருக்கும். ஆனால் டொப் தான் எங்களுக்கு முக்கியம். டொப் எங்கே காட்டுது? இதைத்தானே, அந்த ஒன்றைத்தானே காட்டுது, அதுதான் இப்போ மேல். இப்போ டொப் எலிமெண்ட் எடுத்தவன்டா, டொப் எலிமெண்ட் மெத்தடை கால் பண்ணினவன்டா, அது என்ன செய்யும் என்றால் இப்போ மேலே இருக்கிற இந்த மேலண்டா டொப் என்னத்தை காட்டுதோ அந்த இடத்துல இருக்கிற எலிமெண்ட்டை திருப்பி அனுப்பும். ஆனால் இது அழிக்காது, அதை டொப்பை மாற்றாது. இந்த டொப் அப்படியே ஒன்றண்டே நிற்கும். 2 மீனிங் அந்த 7 அழிக்க இல்லை, ஆனால் 7 இருக்கிற வேல்யூ எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. வைக்குள்ள 7 வரும். சரியா? இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு லாங்குவேஜை பாவிச்சு என்னென்று ஸ்டக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ன்றதை நீங்கள் இதில் பார்த்துருக்குறீங்க. இதை C2+ல் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க வேணும். அதுதான் அடுத்ததான் நாங்கள் பார்க்க வேண்டியது. அப்போ அரேயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2 முறை இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக், மற்றது டைனமிக். ஸ்டாட்டிக் முறையில் நாங்கள் அரேயில் ஸ்டக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2 முறை இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக், மற்றது டைனமிக். ஸ்டாட்டிக் முறை என்று சொன்னால் அரேயை பாவிக்கிறது, டைனமிக் முறை என்று சொன்னால் லிங்க் லிஸ்ட்டை பாவிக்கிறது. நாங்கள் இந்த கோர்ஸில் இந்த இடத்துல நாங்கள் அரே இம்ப்ளிமெண்டேஷனை இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். C2+ல் எப்படி ஸ்டக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.